ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ தான் முடிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நேற்று கொடுத்துட்டோம் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். ஆனால் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்ததுன்ற விஷயங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்பப்பப்பப்பா எல்லாரும் மொத்தமாக வந்துட்டு அவங்களுடைய வன்மத்தை ஃபுல்லாக கக்கிட்டாங்கப்பா. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, யார் யாரும் வந்து உங்களுக்கே தெரியும். அதிகப்படியாக ஓட்டு வாங்கினது கமருதீன் சாதனை பண்ணிட்டாப்புல, 10 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்வதி 7 ஓட்டு. அதுக்கப்புறம் கானா வினோத் 5 ஓட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா 3 ஓட்டு. அதுக்கப்புறம் கலை 3 ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு கலையரசன் தான் வெளியே போவார்ன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா காலையிலேருந்து நிறைய நிகழ்வுகள் அவருக்கு ஆப்போசிட்டாகவே நடந்துச்சு. 2 வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா பிரவீன் வந்துட்டு தலையாகவே இருக்கான்னு சொல்லும்போது அவருக்கு போன வாரம் ஜூஸ் ஃபேக்ட்ரி அந்த டாஸ்கில் வின் பண்ணதுனால அவருக்கு சூப்பர் டீலக்ஸ்க்கு போகிற ஒரு சர்ப்ரைஸும் ப்ளஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற விஷயங்களும் கிடச்சிது. இப்போ தலையானதுனால அவருக்கு அது தேவை கிடையாது. இதை யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின் போது கலையரசன் சொன்னார். உடனே பிக் பாஸ் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படின்னோடனே கலையரசன் வந்து பிடுங்கி கனிகளை கொடுத்துட்டார். கனி இது வரைக்கும் அந்த நாமினேஷன்ஸ்க்குலாம் வரவே இல்லை. என்னத்தை சொல்ல. ரைட், அடுத்தது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு கலை போனப்பில் அங்கே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க எல்லோரும். கலைக்கும் சபரிக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு. அங்கேயும் பிக் பாஸ் வந்துட்டு உள்ளே வந்து எவ்வளோ பெரிய நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, அதை போய் டப்புன்னு இப்படி வந்து சப்ப காரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கலைக்கு எஃப்ஜேக்கு இது சபரிக்கு எஃப்ஜேக்கும் போயிடுச்சு. 2 கண்டத்துலையும் தப்பிச்சு, அதாவது 2 சான்ஸ் இருந்தது, அதெல்லாம் தப்பிச்சார் பாருங்க. கரெக்டாக வந்து கலைத்துக்கு உள்ளே போட்டாங்க 3 ஓட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கமருதுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கானா வினோத் நல்ல ஒரு நேமில் இருக்கார். அரோராக்கும் கலைக்கும் தான் பயங்கரமாக முட்டிக்கும். அரோராவது ஃப்ரம் ஃபஸ்ட்டு டே வந்து இப்போ வரைக்கும் நெகட்டிவ் கண்டென்ட் ஏதாவது கொடுக்குறாங்க. ஆனால் கலை பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி வெடிக்கிறார். 100 பட்டாசு இப்போ 1000 வலை வைக்கிறாங்க வச்சுக்கோங்க, 1000 பட்டாசு இது. அதில் பார்த்தீங்கன்னா 2 3 வெடிச்சா எவ்வளோ காண்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 500 பட்டாசாவது வெடிக்கணும்ல. இங்கே வந்துட்டு எல்லாமே அந்த மாதிரி வெடிக்குது. அதாவது 2 3 வெடிச்சா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி உள்ளே பிடிச்சி போட்டாங்க. ஸோ வாரம் கண்டிப்பாக கலையரசன் தான் போவார்ன்ற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். ஆனால் சொல்ல முடியாது, ட்விஸ்ட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வேறு இருக்குது. ஸோ அவங்க வரும்போது இவங்க எதுக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கவங்க மேலே கையை வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இதில் யார் சிக்க போகிறாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 5 பேரில் இந்த பிக் பாஸ் விட்டு யார் போனால் கரெக்டாக இருக்கும், யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நாமினேஷன் சொல்லி முடித்த உடனே கெவி அழுகுறாங்க. ஏன் நல்ல வேலை நான் வரல, வந்திருந்தேன்னா நான் வெளியே போயிருப்பேன்னு அவங்களுக்கு ஒரு பயம். ரம்யா ஒரு பக்கம் அப்படியே செம்ம சந்தோஷம். அஜ்ஜோ நல்ல வேலை நான் வரல, இந்த வாரத்தை எப்படியாவது நான் கடந்துருவேன். இப்படியே ஆக்டிங் பண்ணி சபரியண்ணா எஃப்ஜே மாமான்னு சொல்லியே வந்துட்டாங்க. 4வது வாரத்தை கடக்க போகிறாங்க. ரைட், சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.